இன்னைக்கு நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். கொஷின் எடுத்துக்கலாம். ஸோ கொஷின் இஸ் வெரிஃபை டைவர்ஜென்ஸ் தியரம் ஃபார் த ஃபங்க்ஷன் f vector is equal to 4x i vector minus 2y square j vector plus z square k vector taken over the region bounded by x square plus y square is equal to 4, z is equal to 3, z is equal to 0, z is equal to 3. ஸோ இது சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு given f vector is equal to 4x i vector minus 2y square j vector plus z square k vector. ஸோ சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டயக்ராம் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம மூணு சர்ஃபேஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்படின்னா மூணாக நம்ம இப்போ பிரிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டம் சர்ஃபேஸை S1 எடுத்துக்கலாம், டாப் சர்ஃபேஸ் S2 அண்ட் த கர்வ் சர்ஃபேஸ் S3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், த டோட்டல் சர்ஃபேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த பாட்டம் சர்ஃபேஸ் S1 z is equal to 0, the top surface S2 z is equal to 3 and the curved surface S3 x square plus y square is equal to 4. So ஒரு சர்ஃபேஸை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். along the surface S1 z is equal to 0. ஸோ z is equal to 0க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் போர்ஷன் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது செக் பண்ணிக்கோங்க. நார்மல் வந்து நமக்கு நெகட்டிவ்னு வரும். n vector is equal to minus k vector நார்மல். அடுத்தது therefore double integral over S1 f vector dot n vector into ds is equal to double integral over S1 4x i vector minus 2y square j vector plus z square k vector னு இருக்கும் இல்லையா, அது வந்து நமக்கு z is equal to 0ன்னு இருக்கும்போது அந்த போர்ஷன் போயிடும். டாட் நார்மல் மைனஸ் k vector into ds. இதில் பார்த்தீங்கன்னா i j தான் இருக்குது. ஸோ கேவோட காம்பனண்ட் இல்லை. ஸோ நமக்கு இது எல்லாமே 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு along the surface S2 எடுத்துக்கலாம். z is equal to 3. அப்போ நமக்கு z is equal to 3ல அவுட்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ S2ல நமக்கு z is equal to 3னா நார்மல் வந்து பாசிட்டிவில் k வெக்டரில் இருக்கும். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் S2 f vector dot n vector into ds சப்ஸ்டியூட் பண்ணலாம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் S2 4x i vector minus 2y square j vector plus 9k vector டாட் k vector into ds. இங்கே வந்து zக்கு நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அதனால் 9k vector. இங்கே வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது k டாட் k மட்டும் நமக்கு கிடைக்கும், மற்றதெல்லாம் நமக்கு 0 ஆகிடும். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் S2 9 into ds. ஸோ 9 வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு டபுள் இன்டெக்ரல் ஓவர் S2 dx into dy இந்த மாதிரி ஒரு போர்ஷன் xy பிளேனில் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த சர்ஃபேஸ் S2வில் பார்த்தோம்னா நமக்கு வந்து அது சர்க்கிள் போர்ஷனில் இருக்குது இல்லையா. ஸோ நமக்கு வந்து அதோட ரேடியஸ் 2. ஸோ அதோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9 into pi into r வந்து 2. ஸோ 2 ஸ்கொயர் which is equal to 9 into 4 pi which is equal to 36 pi. ஸோ இது along S2க்கு நமக்கு 36 pi கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு along the surface S3க்கு எடுத்துக்கலாம். ஸோ S3க்கு நமக்கு வந்து இந்த x square plus y square is equal to 4ன்னு கொடுத்துருக்காங்களே, அதுதான் நமக்கு சர்ஃபேஸு. ஸோ அதை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு n vector ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். del pi is equal to modulus of del pi. ஸோ del of x square plus y square minus 4 divided by modulus of del pi. இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். pi is equal to x square plus y square minus 4. gradient pi ஃபைண்ட் பண்ணணும்னா i vector into இப்போ ஒன்று உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். dou by dou x of x square plus minus x square plus y square minus 4 plus j vector into dou by dou y of x square plus y square minus 4. ஒன்றுத்துக்கும் வந்து நம்ம பையை dou pi by dou x dou pi by dou y அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா, அதனால் plus k vector into dou பைக்கு பதிலாக x square plus y square minus 4 divided by dou z. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது நமக்கு i vector into 2x கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது ப்ளஸ் j vector into 2y கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு 0 ஆகிடும். ஸோ z இது எதுவுமே இல்லைன்றதால 0 ஆகிடும். இதுக்கு வந்து மாடலஸ் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2xi வெக்டர் இதுக்கு 2xi வெக்டர் ப்ளஸ் 2yj வெக்டர் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து நம்ம ரூட்லேருந்து இது காமனாக இந்த 2 காமனாக இந்த 4 வந்து நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 2 வரும். ஸோ ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள் 2 into கேன்சல் ஆகிடுச்சுன்னா xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் டிவைட் பை ரூட் 4. ஸோ ரூட் எடுத்தோம்னா xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அலாங் S3யில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் S3 f வெக்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டாட் n வெக்டர் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணது xi ப்ளஸ் yj டிவைட் பை 2 into ds. ஸோ இங்கே வந்து iக்கு i பண்ணோம்னா 4x ஸ்கொயர் டிவைட் பை 2 மைனஸ் இங்கே yக்கு y பண்ணும்போது j டாட் jக்கு வரும் இல்லையா. ஸோ minus 2y square into y
minus 2y cube divided by 2. ஸோ இது கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்று கிடச்சிரும். டபுள் இன்டெக்ரல் ஓவர் S3 2x square minus y cube into ds. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக போலார் கோஆர்டினேட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். x is equal to 2 cos thetaனும் y is equal to 2 sin thetaனும். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கணும்னா x is equal to r cos theta, y is equal to r sin theta. அதனால் ds is equal to 2 into d theta dz இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் S3 இப்போ நம்ம இன்டெக்ரல் ஃபைன் பண்ணும்போது தீட்டாக்கு வந்து 0 to 2 பை சர்க்கிள் இல்லையா, ஸோ ஒரு அதோட லிமிட் வந்து 0 to 2 பை இருக்கும். Z அவங்க கொடுத்துட்டாங்க 0 to 3. ஸோ இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 2 cos தீட்டாவும் ஒய்க்கு பதிலாக 2 sin தீட்டாவும் இங்கே போட்டுக்கிறோம். ஸோ பண்ணும்போது 2 into 2 cos theta the whole square minus 2 sin theta the whole cube into 2 into dz d thetaன்னு வந்துடும். ஸோ இதில் இருந்து integral over theta is equal to 0 to 2 pi, z is equal to 0 to 3. என்ன கிடைக்கும்னா 8 cos square theta minus 8 sin cube theta into 2 dz d theta. ஸோ இதுலேருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். 8ஐயும் 2ஐயும் வெளியில் எடுத்துட்டோம்னா காமனாக 16 வந்துடும். integral over 0 to 2 pi, integral over 0 to 3 cos square theta minus sin cube theta dz d theta இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ தனித்தனியாக நம்ம cos square thetaக்கும் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ dz இந்த லிமிட் வந்து 0 to 3 zக்கான லிமிட் இல்லையா. ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது zன்னு கிடைக்கும். 0 to 3 லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 3 இருக்கும், 3 minus 0ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3ஐ வெளியில் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணால் 48 integral 0 to 2 pi cos square theta minus sin cube theta into d theta. ஸோ இதை தனித்தனியாக நம்ம இன்டகிரேட் பண்ணணும். integral 0 to 2 pi cos square theta into d theta minus integral 0 to 2 pi sin cube theta into d theta. ஸோ ஃபஸ்ட்டு cos square theta இப்போ நம்ம பண்ணும்போது sin 2x divided by 4 plus x by 2 0 to 2 pi அப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் sin cube theta பண்ணும்போது sin x minus sin cube x divided by 3 0 to 2 pi. ஸோ தனித்தனியாக இன்டகிரேஷன் பண்ணி இந்த வேல்யூ கிடைக்கும். இதை வந்து நம்ம அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் நம்ம எடுத்துக்கணும். அப்பர் லிமிட்டோ லோயர் லிமிட்டோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது சைனுக்கு ஃபுல்லாகவே நமக்கு 0ன்னு வந்துடும். இங்கே 2 pi divided by 2 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் பை மட்டும் இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த இடத்துல sin 2 பையும் 0 sin cube 2 pi அது எல்லாமே நமக்கு 0ன்னு ஆகிடும். ஸோ நமக்கு பை மட்டும் கிடைக்கும். அது இது கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 48 பை நமக்கு கிடச்சிரும். ஸோ மொத்தம் சர்ஃபேஸ் S1 S2 S3 இந்த மொத்த சர்ஃபேஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது டபுள் இன்டெக்ரல் ஓவர் S effected at n vector into ds. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கு 0 கிடச்சிது, செகண்ட் சர்ஃபேஸ்க்கு 36 பை கிடச்சிது, தேர்ட் சர்ஃபேஸ்க்கு 48 பை, மொத்தமே ஆட் பண்ணால் 84 பை. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் தானே ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் நம்ம ப்ரூஃப் எடுத்தாச்சு. ஸோ கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் இன்டெக்ரல் பற்றி எடுத்துக்க போகிறோம். RHS வால்யூம் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம டைவர்ஜன்ஸ் எஃபெக்டர் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம். அதுதான் டெல் டாட் எஃபெக்டர். ஃபஸ்ட்டு டெல் எழுதிப்போம், டாட் எஃபெக்டர். ஸோ இது நீங்கள் எடுத்திங்கன்னா 4x இல்லை. ஸோ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது 4 minus 4y ப்ளஸ் வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ணும்போது 2zன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வால்யூம் இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் v டெல் டாட் எஃபெக்டர் இன்டூ dv இஸ் ஈக்குவல் டு இந்த 3 லிமிட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ 0 ஃபஸ்ட்டு வந்து இன்டெக்ரல் ஓவர் 3 இன்டெக்ரல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எஃப் வெக்டரு டெல் டாட் எஃப் வெக்டரு, அதுக்கப்புறம் dv வந்து dz dy dx இந்த 3 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒன்றா லிமிட் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் dzக்கு zக்கு லிமிட் வந்து 0 to 3 கிவன். நெக்ஸ்ட் வந்து yக்கு லிமிட் பார்த்துக்கலாம். y வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா x square plus y square is equal to 4. ஸோ y square is equal to 4 minus x square. ஸோ y is equal to plus or minus square root of 4 minus x square. இது முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸுக்கான லிமிட்டு. ஸோ இது சர்க்கிள்ன்றதால நமக்கு ரேடியஸ் வந்து ரேடியஸ் வந்து சாரி இந்த இடத்துல வந்து -2 to 2 தப்பா போட்டேன். ஓகே, இப்போ எக்ஸோட இது வந்து நம்ம சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் வந்து 2ன்னு இருக்குது இல்லையா. ஸோ நமக்கு வந்து மைனஸ் அதோட லிமிட் வந்து -2 to 2 கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இந்த இன்டெக்ரல் எவால்வேட் பண்ணலாம். ஓகே, integral over -2 to 2 integral over minus root of 4 minus x square 2 plus root of 4 minus x square integral over 0 to 3 4 minus 4y plus 2z into dz dy dx.
ஸோ ஃபஸ்ட் நம்ம dz தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அது பண்ணும்போது நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு z இன்டெகிரேட் பண்ணும்போது 4z minus 4yz plus 2z square divided by 2. 2 கேன்சல் ஆச்சுன்னா z square. ஸோ இதோட லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டா 4 3s are 12 minus 4 3s are 12y plus 9. 3 ஸ்கொயர் வந்து 9 dy dx அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண போகிறோம். ஸோ அது தனியாக இப்போ மார்க் பண்ணிக்கலாம். 12 plus 9 21 minus 12y. ஸோ இது பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறதால 21y minus 6y square, சாரி 21y minus 12y square divided by 2. ஸோ அது கேன்சல் பண்ணோம்னா 6y ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பண்ணோம்னா yக்கு பதிலாக எடுத்துக்கலாம். 21 into square root of 4 minus x square yக்கு பதிலாக பண்ணுறோம். minus 6 into இந்த இதுவை பண்ணுறோம். y ஸ்கொயருக்கு வந்து இந்த லிமிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் 21 இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் 6 into இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல ரூட் வந்து கொடுத்தா ஓகே. இப்போது மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 21 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 21 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இன்டெக்ரல் ஓவர் -2 to 2 42 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு எந்த மாதிரி ஃபார்முலா இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட். ஸோ அது நம்ம பண்ணோம்னா இன்டெகிரேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/aன்னு கிடைக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். a ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2. ஸோ 4/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/2. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். 2/2 எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஸோ இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 4/2ன்றதுனால 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/2 மைனஸ் லோயர் லிமிட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -2/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus 4 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -2 divided by 2 இஸ் ஈக்குவல் டு 42 2. இது 0 கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1. ஸோ இது மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இந்த மைனஸை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா 42 into 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. ஸோ 2 into π/2 ப்ளஸ் 2 into π/2 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல 42 into 2π கிடைக்கும். அது 84π. ஸோ நமக்கு வால்யூம் இன்டெக்ரலில் நமக்கு ரைட் சைடில் என்ன கிடச்சதுன்னா 84πன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேரிங் 1 and 2 நமக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பாருங்கள். இல்லை டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃபெக்டட் அட் n வெக்டர் ds is equal to 84πன்னு கிடச்சிது. ஸோ ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இது ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் v அதையும் நமக்கு வந்து பார்த்தோம்னா 84πன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃபெக்டட் அட் n வெக்டர் into ds is equal to ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் v del dot f vector into dv. ஸோ நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். தேங்க்யூ.